Welcome to Kavi Chemtech. So today's topic வந்து molecular orbital diagram, MO diagram. So நம்ம 11th standardல volume 2 bookல இருக்கக்கூடிய 10th lesson chemical bonding lessonல இருக்கிற another important topic தான் இந்த MO diagram, molecular orbital diagram. So இந்த molecular orbital diagram நம்மளுக்கு கொடுத்தது யாருன்னா F Hunt and Robert S Mulliken ரெண்டு பேர் தான் இந்த MO diagram வந்து டெவலப் பண்ணாங்க. MO diagram mainly explain the three things. One is the existence of molecule, whether the molecule exists, இருக்குமா இருக்காது, அப்படி ஒரு molecule இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு MO diagram சொல்லும். Second one, it explain about the bond order. Bond order அப்படிங்கிறது வந்து ரெண்டு ஆட்டம்களுக்குள்ள நம்பர் ஆஃப் பாண்ட், எத்தனை பாண்ட் இருக்கோ அதுதான் பாண்ட் ஆர்டர் சொல்லும். ஸோ the bond order it gives. Third one, it mainly gives the information about the magnetic property. நம்ம molecules வந்து paramagnetica, diamagnetica அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும். சரியா? ஸோ let us move to the topic. So the MO diagram நம்ம வரையறதுக்கு 5 points தான் எழுதணும். If you write this 5 points, you will get full marks. So the point number 1, the electronic configuration of atom. இந்த MO diagram வரைய போகிற MO diagramல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸுங்களுக்குலாம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். செகண்ட் ஒன், the same electronic configuration of molecule. So the resultant molecule form ஆகுது இல்லையா, அதுக்கு electronic configuration எழுதணும். Third one, we need to calculate bond order. Bond order calculate பண்ணணும். Fourth one, magnetic property. நம்ம given molecules வந்து diamagnetica, paramagnetica அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இது fourth point. The last fifth point, MO diagram. ஸோ எந்த மாலிகுல்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு இந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த மாலிகுல், பாண்ட் ஆர்டர், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, MO diagram. Okay, so now let us start with one example. Okay, so let us start with the simple molecule like a hydrogen. So molecular orbital diagram for hydrogen molecule. So MO diagramக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் முதல்ல ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி 5 பாயிண்ட்ஸ், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம். ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன மாலிகுல்ஸ்க்கு எழுத போகிறோம்னா ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ். ஹைட்ரஜன் மாலிகுலில் எத்தனை ஆட்டம் இருக்குது? 2 ஹைட்ரஜன், ரெண்டுமே சேம் ஆட்டம். ஹோமோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல்ஸ். ஹோமோனா சேம். ஓகே, ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, சேம் ஆட்டம். ஓகே, ஹோமோ. ரெண்டு ஆட்டம் இருக்குன்னா டை. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆட்டமுக்கு எழுதினாலே போதும், ரெண்டுமே ஒன்று தானே. அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 1, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. ஸோ ஃபார் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் செப்பரேட் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, அதை முதல்ல பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு எக்ஸலண்ட் ட்ரிக்கு போட்டிருக்கேன். யார் வேணாலும் ஈஸியாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எழுதலாம். அந்தளவுக்கு ஈஸி ட்ரிக் அதில் இருக்குது. ஸோ இப்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டமுக்கு இங்கே எழுதிட்டேன், H1 1s1. ஓகே, ஸோ மாலிகுலுக்கு வந்து டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் தான், மீது எல்லாமே வந்து MO டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறமா தான் இதெல்லாம் ஃபில் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சில பசங்க டயக்ராம் வரைஞ்ச உடனே இது எழுத மறந்துடுறீங்க. அதனால் முதல்ல இது வரைஞ்சிட்டேன்னா வரைஞ்ச உடனே இதெல்லாம் எழுதி முடிச்சிருவீங்க. ஸோ தட் யூ வில் கெட் ஃபுல் மார்க். ஓகே, MO டயக்ராம் மட்டும் வரைஞ்சோம்னா ஃபுல் மார்க் வராது. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே MO டயக்ராம் வரையும் பொழுது ஒரு கோடு, அப்வர்ட் ஏரோ மார்க்கு, சைடில் எனர்ஜி. பசங்க இதை எப்பவுமே எழுத மறந்துடுறீங்க. எனர்ஜி இன்க்ரீசிங் ஆர்டரில் இப்படி தான் எலக்ட்ரான் ஃபில் ஆகுது இல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். கட்டாயம் அதை எழுத மறந்துடாதீங்க. சரியா? ஸோ இப்போது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது பொழுது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டேன், இயர் 1 ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் சேர்ந்து ஹைட்ரஜன் மாலிகுலாக கொடுக்கப்படுது, H2 மாலிகுல். அப்போ இது 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் சேர்ந்து ஒரு மாலிகுல் தருது இல்லையா, அப்போ அதனோட ஆர்பிட்டால்ஸ்லாம் எப்படி கம்பைன் ஆகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த MO டயக்ராம். ஸோ ஹைட்ரஜனில் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்குது, S ஆர்பிட்டால் உங்களுக்கு தெரியும், ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, அது 1s, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும் போது அதுக்கும் 1s ஒரு எலக்ட்ரான். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து புதுசாக மாலிகுலர் ஆர்பிட்டால் கொடுக்கும். அந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம் 2, லோயர் எனர்ஜி, ஹையர் எனர்ஜி. அப்போ லோயர் எனர்ஜிக்கு பேர் பாண்டிங், ஹையர் எனர்ஜிக்கு பேர் ஆன்டி பாண்டிங். ஸோ இதுக்கு பேர் வந்து சிக்மா 1s, இதுக்கு பேர் சிக்மா ஸ்டார் 1s. இப்போ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள், இங்கே 1 இங்கே 1, டோட்டலி 2 எலக்ட்ரான். அப்போ இந்த 2 எலக்ட்ரானை இன்க்ரீசிங் ஆர்டரில் ஃபில் பண்ணணும் யூஸிங் ஆஃப் பிரின்சிபல்,
ஹன்ஸ் ரூல், பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு எழுதணும். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ அந்த 2 எலக்ட்ரான்ஸையும் இந்த சிக்மா 1sலேயே ஃபில் பண்ணிட்டேன். நோ எலக்ட்ரான் இன் சிக்மா ஸ்டார் 1s. ஸோ இப்போ டயக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே வாங்க, இப்போ மாலிகுலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இதுதான் இப்போ சிக்மா 1s எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சிக்மா 1s 2, அவ்வளோதான். சிக்மா ஸ்டார் 1sல எலக்ட்ரான் இல்லை, எலக்ட்ரான் இருக்கிற வரைக்கும் தான் எழுதணும். இப்போ பாண்ட் ஆர்டருக்கு ஃபார்முலா என்னன்னா NB மைனஸ் NA by 2. NB minus NA by 2. NB na number of electrons in bonding molecular orbital. NA means number of electrons in antibonding molecular orbital by 2. So இதில் வந்து லோயர் எனர்ஜிக்கு பேர் பாண்டிங், ஹையர் எனர்ஜிக்கு பேர் ஆன்டிபாண்டிங். இப்போ லோயர் எனர்ஜியில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2. ஹையர் எனர்ஜியில் எலக்ட்ரான் இல்லை. அப்போ 2 minus 0 by 2. அப்போ 2 by 2 which is equal to 1. இப்போ பாண்ட் ஆர்டர் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிங்கிள் பாண்ட். இங்கே பசங்க என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, சிங்கிள் பாண்ட் எழுதுக்கு 1 பாண்ட் எழுதுவான். 1 பாண்ட் 2 பாண்ட் எழுதக்கூடாது. சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னா எழுதணும். சரியா? ஸோ இப்போ சிங்கிள் பாண்ட் அப்படின்னா என்னன்னா, ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு சிங்கிள் கோவலன்ட் பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ மேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னா இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் பார்க்கக்கூடாது, மிடில் இருக்கிற மாலிகுலர் ஆர்பிட்டாலில் பாருங்கள். இந்த மாதிரி பேராக இருந்துச்சுன்னா, எல்லா எலக்ட்ரான்ஸும் பேராயிடுச்சு, சிங்கிளாக எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்னா டயாமேக்னெட்டிக். சிங்கிளாக தனியாக ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது பேராமேக்னெட்டிக். சிங்கிள் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பேரா. இஃப் நோ சிங்கிள் எலக்ட்ரான், அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை, எல்லாமே பேர்டாக இருக்குன்னா டயாமேக்னெட்டிக். இது எல்லாமே பேர்டு. ஸோ நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், ஹென்ஸ் இட் இஸ் டயாமேக்னெட்டிக். அவ்வளோதான். ஸோ MO diagram for hydrogen, that's all. Very simple one. Okay. So now let us discuss the next example. So the next பார்க்குறது MO diagram for N2 molecule. Okay, it's such an important question. Detail answerல கேட்கக்கூடிய ஒரு question. So now first one, இதுவும் homonuclear diatomic molecule. So nitrogen atomic number 7, electronic configuration 1s2, 2s2, 2p3. 1s2, 2s2, 2p3. So two same homonuclearனால ஒரு electronic configuration எழுதுனா போதும். As I said already, electronic configuration of molecule, bond order, magnetic nature, diagram வரைஞ்சதுக்கு அப்புறமா எழுதிக்கலாம். So let us move to the diagram. So நான் என்ன சொல்லியிருக்கேன், diagram வரையும் போது first நீங்க என்ன பண்ணுங்க, draw one line and write energy. If you forgot to write this one, you will lose half mark at least. சரியா? So இப்போ first வந்து என்ன இருக்குன்னா 1s. ஸோ ஃபஸ்ட் இங்கே 1s இருக்குது, 1sல 1 எலக்ட்ரான், இங்கேயும் 1sல 1 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மாதிரி இது ரெண்டும் மிக்ஸ் ஆன உடனே மாலிகுலர் ஆர்பிட்டால். இதுக்கு பேர் சிக்மா 1s, this is sigma star 1s. Here 2 electron, here also 2 electron. Okay, not 1 electron. So sigma 1sல 2 electron, இங்கே 1sல. This is nitrogen atom. This is nitrogen atom. This is also nitrogen atom. This is N2 molecule. Okay, so now 2 plus 2 4 electron is there. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, எலக்ட்ரான்ஸ் நீ ஃபில் பண்ணும்பொழுது பாண்டிங்கில் 2 எலக்ட்ரான், ஆன்டிபாண்டிங்கில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ 1s ஓவர். கம் டு 2s. 2sம் அதே தான், சேம் கேஸ். Sigma 2s, sigma star 2s. So 2 electron, bonding 2 electron, antibonding. Up to 2s, no issues. Now let us move to the 2p orbitals. How to fill the electrons in the 2p orbital. 2p, you know that there are 3 boxes. This is called 2px, 2py, 2pz. Same way for this atom also, we have 3 boxes. 2px, 2py, and 2pz. So 2pல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க, 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. So how will you fill the 3 electrons in the 2p? 1 2 3. Hans rule. 1 2 3. All this Hans rule, Aufbau principle, we have given the separate video. First அந்த வீடியோ பாருங்க, so that you will understand better how to fill the electrons. Okay. So இப்போ நம்ம இதுக்கு ஸ்ப்ளிட் ஆகும்பொழுது it is split into 2 டைப்ல இது ஸ்ப்ளிட் ஆகுது. எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா 2 + 1 அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகும். அது மாதிரி ஆன்டிபாண்டிங் போகும்போதும்
2 plus 1. சரியா? ஸோ இப்போ இதுக்கெல்லாம் பேர் எப்படி சார் வைக்கிறது அப்படின்னா பை 2px, this is pi 2py, this is pi 2pz, this is sigma 2px. இது அப்படியே ஒன்று மனப்பாடம் பண்ணிங்கன்னா போதும். இது அப்படியே ஆப்போசிட் அங்கே எழுதும் போது ஸ்டார் போட்டு எழுதணும், அவ்வளோதான். ஸோ this is pi star 2py, this is pi star 2pz, this is sigma star 2px. Sigma star 2px. Okay, now fill the filling of electrons. How to fill the electrons? Here 3 plus 3 6 electrons. So 3 plus 3 6 electrons. Okay, using Aufbau principle, Unser rule, Pauli's exclusion principle, we have to fill the electrons. How will you fill the 6 electrons? 1 2 3 4 5 6. No electrons in antibonding. So that's all about the MO diagram. Now let us fill the remaining electronic configuration of molecule. இங்கே மாலிகுல் இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது சிக்மா 1s, எத்தனை எலக்ட்ரான் இருக்குது 2. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது சிக்மா ஸ்டார் 1s 2 எலக்ட்ரான், சிக்மா 2s 2 எலக்ட்ரான், சிக்மா ஸ்டார் 2s 2 எலக்ட்ரான். அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா பை 2py பை 2pz ரெண்டுமே ஈக்குவல் எனர்ஜியில் இருக்குது. அப்போ என்ன எழுதுறேன் பை 2py 2 எலக்ட்ரான் ஈக்குவல் டு பை 2pz 2 எலக்ட்ரான். இதுக்கு அடுத்தது சிக்மா 2px அதில் 2 electrons. So that's all about the electronic configuration of molecule. இதே தான் இது ஆர்டர் அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதிட்டே போகணும். எப்போல்லாம் இந்த மாதிரி ஈக்குவல் எனர்ஜி வருதோ அங்கே ஈக்குவல் போட்டுக்கணும். இப்போ பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா என்ன சொன்னால் NB மைனஸ் NA/2. அப்போ NBன்றது பாண்டிங்னா எதெல்லாம் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் பாருங்கள். ஸோ லோயர் எனர்ஜி எல்லாமே பாண்டிங் தான். இது ஒரு பாண்டிங், இது பாண்டிங், இது எல்லாமே பாண்டிங், இது பாண்டிங், இது ஆன்டி பாண்டிங். ஸோ இப்போ பாண்டிங்கில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 2 + 2 4 6 8 10 electrons in bonding. Antibonding எத்தனை electrons இருக்காங்க 2 4. இங்கே antibonding electron இல்லை. So 10 minus 4/2. So that is 6/2, which is nothing but 3. If the bond order is 3, we should say it is triple bond. Don't say 3 bond, triple bond. N triple bond N. So magnetic nature நம்மளோட சொன்ன மாதிரி பாருங்க எல்லாமே பேர் ஆகிட்டே இருக்கும். There is no unpaired electron. எல்லாமே paired. அதனால it is diamagnetic. No unpaired electrons. No unpaired electrons. Okay, let us discuss the next one. So அடுத்து நம்ம ஒரு heterodiatomic molecules பார்ப்போம். CO NO ரெண்டு மாலிகுல் கொடுத்துருக்கு. நம்ம வந்து NO மாலிகுல்ஸ் இப்போ பார்ப்போம். சரியா? NO நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ இந்த NO மாலிகுல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரானிக் கான்பினேஷன் ஆஃப் ஆட்டம். இப்போ 2 ஆட்டம் இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆட்டம். ஒன் இஸ் நைட்ரஜன், அனதர் ஒன் இஸ் ஆக்சிஜன். ரெண்டுத்துக்குமே எலக்ட்ரானிக் கான்பினேஷன் எழுதணும். நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8. ஸோ 1s2 2s2 2p3. Here 1s2 2s2 2p4. Okay. So now electronic configuration of molecule, bond order, magnetic nature நான் சொன்ன மாதிரி we will write it later after drawing the diagram. Okay. So first MO diagram. இந்த MO டயக்ராம் வரையும்பொழுது முன்னாடி நான் வரைஞ்சிருக்கும் போது உங்களுக்கு 1sலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரைஞ்சிருப்பேன். நல்லா புரிச்சுக்கோங்க. வென் மோர் தென் 1s வரும்பொழுது 1sக்கான டயக்ராம் நம்ம வரைய தேவையில்லை. ஏன்னா 1s பிலாங்ஸ் டு கேஷல் ஃபில் ஆகிட்டதுனால அதை விட்டுட்டு 2sலேருந்தே ட்ரா பண்ணலாம். சரியா? ஈவன் இன் யோர் புக்கில் கூட 2sலேருந்து தான் கொடுத்துருப்பாங்க. 1sலேருந்து அகைன் அண்ட் அகைன் ட்ரா பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டைரக்ட்லி யூ கேன் ட்ரா ஃப்ரம் த 2s. ஸோ இங்கே நான் 2sலேருந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வரையும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரா பண்ணிவிட்டு லைன் போட்டு எனர்ஜி எழுதிக்கிறோம். ஸோ இங்கே ஒரு 2s ஆர்பிட்டால். ஸோ இது என்னதுன்னா திஸ் இஸ் ஃபார் நைட்ரஜன் ஆட்டம், திஸ் இஸ் ஃபார் ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ ரெண்டும் சேர்ந்து NO மாலிகுல் வரப்போகுது. நோ மாலிகுல்னு படிச்சிடாதீங்க, NO நைட்ரிக் ஆக்சைடு மாலிகுல். ஓகே. ஸோ ரெண்டும் சேர்ந்த உடனே ஸோ இது வந்து 2s, இதுவும் 2s. 1s தான் வரையலை, 2sலேருந்து ட்ரா பண்ணுறோம். 2sல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இங்கேயும் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, இங்கேயும் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. 1 2 1 2 ரெண்டுமே ஜாயின் ஆகும்பொழுது யூ வில் கெட் 1 lower energy. This is called as sigma 2s. This is sigma star 2s. சரியா? So totally 4 electrons இருக்கு. இங்க 2 போட்டுருக்கும். So no issues. Now come to this 2p orbital. 2p orbital
As I said already, there are 3 boxes. So this is 2px, 2py, 2pz. This is 2px, 2py, 2pz. This is for nitrogen atom. Nitrogen atom 2p ல எத்தனை electrons இருக்கு? 3 இருக்கு. So 1, 2, 3. So oxygen ல 2p ல எத்தனை electrons இருக்குன்னா 4 இருக்கு. So 1, 2, 3, 4. Fill பண்ணிட்டோம். இப்போ நம்ம MO molecular orbital. நான் சொன்ன மாதிரி ரெண்டா ஸ்ப்ளிட் ஆக போகுது. லோயர் எண்டில் 2 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், அப்பர் சைடு 1 ஆர்பிட்டால். இதே மாதிரி ஆன்டிபாண்டிங். லோயர் எண்டில் 2, அப்பர் எண்டில் 1. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இது வந்து பை 2py, பை 2py, பை 2pz, சிக்மா 2px. ஓகே, ஸோ அதுக்கு அப்படியே இங்கே ஸ்டார் போட்டு எழுதணும். பை ஸ்டார் 2py, பை ஸ்டார் 2pz, சிக்மா ஸ்டார் 2px. இப்போ எப்படி எலக்ட்ரான்ஸை எப்படி ஃபில் பண்ணுறது எப்படி பார்ப்போம். டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 3 + 4 7 எலக்ட்ரான்ஸ். How will you fill the 7? 1, 2, 3, 4, 5, 6 and here 1 electron, 7. So our MO diagram over. Now let us move to the next one. இங்கே நம்ம என்னென்ன எழுதுவோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே சிக்மா 1s-ஐயும் சிக்மா ஸ்டார் 1s-ஐயும் விட்டுட்டோம். அதனால் நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா கே டேஷ் இல்லை சிக்மா 1s-ல 2, சிக்மா ஸ்டார் 1s-ல 2ன்னு போட்டு எழுதலாம். எடுத்து சிக்மா 2s 2 எலக்ட்ரான், சிக்மா ஸ்டார் 2s 2 எலக்ட்ரான். அடுத்து என்ன இருக்குது? பை 2py, பை 2pz ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் பை 2py 2 எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் பை 2pz 2 எலக்ட்ரான். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? சிக்மா 2px 2 எலக்ட்ரான். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? பை ஸ்டார் 2py 1 எலக்ட்ரான். தட்ஸ் ஆல் அபவுட் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பாண்ட் ஆர்டர் NB - NA/2. ஸோ NB எத்தனை இருக்குது பாருங்கள். நம்ம 1s விட்டுட்டோமா சார், அது சேர்க்கணுமா? சேர்க்க தேவையில்லை. 2sலேருந்து டேரெக்டாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1sல பாருங்கள் பாண்டிங்கில் 2 இருக்கும், ஆன்டி பாண்டிங்கில் 2 இருக்கும். ஸோ பாண்டிங்கில் 2, ஆன்டி பாண்டிங்கில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக 2sலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாண்டிங்கில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே 2, இங்கே 4, 6, 8. ஸோ பாண்டிங் வந்து 8 மைனஸ் ஆன்டி பாண்டிங் இங்கே 2, இங்கே 1, 2 + 1 3 டிவைடட் பை 2. ஸோ 8 - 3 என்னது? 5. 5/2 which is equal to 2.5. சார் பாண்ட் ஆர்டர் 2.5 வருமானா வரும். பாண்ட் ஆர்டர் வில் பி கம் இன் த ஃப்ராக்ஷன்ஸ் ஆல்சோ. சரியா? இப்போ மேக்னெட்டிக் நேச்சர் நான் சொல்லியிருக்க மாதிரி இப்போ பாருங்கள், இது டபுள், இது டபுள், இங்கே டபுள் டபுள் டபுள். ஆனால் இங்கே ஒரு சிங்கிள். எங்கேயாவது சிங்கிள் இங்கே இந்த மாதிரி அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சுன்னா அது பேராமேக்னெட்டிக். நம்ம முன்னாடி பார்த்த 2 எக்ஸாம்பிள்லையுமே டயாமேக்னெட்டிக்கு, இது வந்து பேராமேக்னெட்டிக். அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ இட்ஸ் a பேராமேக்னெட்டிக், have 1 unpaired electrons. Okay, it has 1 unpaired electrons. Unpaired electron. ஓகே, ஸோ இப்போ நம்ம டயக்ராம் எல்லாமே இதே டிட்டோ தான். இதில் O2ன்னு வரும்போது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. O2 டயக்ராம் கேட்டால் மட்டும் ஆக்சிஜன் O2 மாலிகுல்ஸுக்கு மட்டும் இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டாலில் வரக்கூடிய பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் மட்டும் அவனோட பொசிஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். 2pz 2px சிக்மா இருக்கு இல்லையா, அது கீழே வந்துடும். பை 2py பை 2pz மேலே போயிடும். ஒன்லி ஃபார் O2 மாலிகுல்ஸ். அதாவது எந்த மாலிகுல்ஸ்லுமே அந்த நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணுறோம். எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் 16 and above வரும்பொழுது we have to use this method. எதுனா இந்த சிக்மா 2px கீழேயும் பை 2py பை 2pz மேலேயும் வந்துடும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லேயே 16 எலக்ட்ரான்ஸ் அண்ட் above வர ஒரே எக்ஸாம்பிள் O2 தான். ஏன்னா ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, 8 + 8 வந்து 16. மீது எல்லாமே லெஸ் தென் 16னால இந்த டயக்ராம் யூஸ் பண்ணுறோம். ஒன்லி ஃபார் ஆக்சிஜன் we are using this 2 position will be interchange. மற்றபடி மீது எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ you just try for other MO diagram for other molecules also. Okay, if you have any doubt you can send it in the comment section. If you like this video, please click on the like. If you have any doubt, put it in the comments. Okay, if not subscribed to our channel, please subscribe. Thank you.